ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிபி குமார் vlogs. அனதர் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் ட்ராவல் vlogல உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து ஒரு சூப்பரான ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப நாள் கழித்து உங்களை ஒரு vlogல பார்க்குறேன். அமிர்த் பாரத்தில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம பார்க்குறோம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து அப்படி என்ன ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2024 அக்டோபர் மாதம் இந்த ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயினாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டே இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி இந்த ட்ரெயின் ரெகுலர் ஆகிருக்குது. வேறு எந்த ட்ரெயினும் கிடையாது. திருச்சிராப்பள்ளி டு தாம்பரம் டே டைம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், கடலூர், பண்ருட்டி இந்த ரூட் வழியாக போகிற அந்த ட்ரெயின் தான் ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிரந்தரமாக இனிமேல் இந்த ரயில் இயங்க போகுது திருச்சிராப்பள்ளிருந்து தாம்பரத்துக்கு. டெல்டா மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையான திருச்சிராப்பள்ளி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் இப்போ நிரந்தர சர்வீஸாக மாறி இருக்குது. அதில் ட்ராவல் பண்ணுறக்காக தான் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி பிராண்ட் நியூ LHB ரேக்ஸோட ஃபர்ஸ்ட் ஜேர்னியை திருச்சிராப்பள்ளியிலேருந்து தாம்பரத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போது ஃபுல் ஜேர்னி என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் போகலாம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் 2ல் தான் நம்ம திருச்சிராப்பள்ளி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் நிற்கிது. ஸோ வாங்க அப்படியே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே போகலாம். டைம் வேஸ்ட் பண்ணாமல். எப்போவுமே திருச்சிராப்பள்ளிக்குள்ளே வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். ஏன்னா நிறைய ட்ரெயின் ஜேர்னி இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு வந்தாச்சு. VAP4 லோக்கோமோட்டிவ் அட்டாச் பண்ணி LHB ரேக் ரெடியாக இருக்குது தாம்பரம் நோக்கி கிளம்புறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் ரெகுலரைஸ் பண்ணியிருக்காங்க. 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. இடையில பார்த்திங்கன்னா இந்த கும்பமேளா டைம்லலாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட வாரத்தில் 5 நாள் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே ஃப்ரீக்வன்சியோட டேஸை சேஞ்ச் பண்ணி இப்போ ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாம். ட்ரெயின்கிட்ட ட்ரெயின் நம்பர் 16808 திருச்சிராப்பள்ளி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை லீட் பண்ண போகிறது VAP4 அரக்கோணம் லோக்கோமோட்டிவ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா LHBக்கு VAP4 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் கார் இருக்குது. ஜென்ரேட்டர் கார் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆன் பண்ணிட்டாங்க. இன்னும் லோக்கோமோட்டிவ் ஆன் ஆகலை. இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது கிளம்புறதுக்கு. தாம்பரம் எக்ஸ்பிரஸ் திருச்சிராப்பள்ளி இருந்து தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, திருப்பாதிரிப்புலியூர், விழுப்புரம் வழியாக தாம்பரம் வரை செல்லும் நடைமேடை 2 உள்ளது. இந்த திருச்சிராப்பள்ளி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷல் ட்ரெயினாக ரன் ஆகும்போது டெடிக்கேட்டடாக ஒரு ரேக் கொடுத்துருந்தாங்க. பட் LHB மாறும்போது பார்த்திங்கன்னா ரேக் ஷேரிங் கான்செப்டில் வருது. தாம்பரம் டு திருச்சி எக்ஸ்பிரஸ், திருச்சி திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி, அதே மாதிரி திருவனந்தபுரம் குருவாயூர் இன்டர்சிட்டி 3 ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரே ரேக் ஷேரிங் கான்செப்டில் வருது. மெயின்டெனன்ஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளியில் தான் மெயின்டெனன்ஸ் நடக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே 2 அண்ட்ரஸை கொடுத்துருக்காங்க. அப்படியே போயிட்டால் AC சேர் கார் வருது. இந்த திருச்சிராப்பள்ளி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் 2 AC சேர் கார் கொடுத்துருக்குறாங்க. நம்ம திருவனந்தபுரம் இன்டர்சிட்டி ஆகட்டும், குருவாயூர் இன்டர்சிட்டி ஆகட்டும் ஒரே ஒரு AC சேர் கார் தான் இருந்துச்சு. பட் இது கூட ரேக் ஷேரிங் வந்துட்டதுனால அந்த ட்ரெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 AC சேர் கார் வந்துருச்சு. அது போக பார்த்தீங்கன்னா 8 ரிசர்வ்டு சேர் கார் கொடுத்துருக்காங்க. அது போக 6 அன்ரிசர்வ்ட், மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 18 காம்போசிஷனோட ரன் ஆகுது. இப்போ நம்ம திருச்சிராப்பள்ளி தாம்பரம் எக்ஸ்பிரஸோடைய 2S சேர் கார் கம்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த டைப் சீட்டிங்ஸ் தான் இப்போ வர எல்லா LHB ரேக்ஸுமே கொடுக்குறாங்க. ஸோ புஷ்பேக்லாம் கிடையாது இப்போ வர சீட்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி மெமோ டைப் சீட்ஸ் மட்டும்தான் இப்போ வர எல்லா இன்டர்சிட்டி டைப் ட்ரெயின்லையுமே இருக்குது. இந்த திருச்சிராப்பள்ளி தாம்பரம் இந்த ட்ரெயின் கொடுத்துருக்க LHB ரேக்ஸுமே பார்த்திங்கன்னா இதே டைப் சீட்டிங்ஸ் தான். திருச்சிராப்பள்ளி டு தாம்பரம் புது எக்ஸ்பிரஸில் புது ஜேர்னி மெயின் லைன் ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணலாமா? திருச்சிராப்பள்ளியிலேருந்து டியூஸ்டே, வெனஸ்டே தவிர பேலன்ஸ் இருக்கிற 5 டேஸுமே காலை 5:35 மணிக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்பும். ஸோ பிரேக் டெஸ்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷம் இருக்குது டிபார்ச்சருக்கு. ஸோ வாங்க, சூப்பரான ஒரு ஜேர்னியை திருச்சிராப்பள்ளியிலேருந்து தஞ்சாவூர், மயிலாடுதுறை, விழுப்புரம் வழியாக சென்னை தாம்பரம் வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து ஆன் டைமுக்கு 5:35 AM நம்ம தாம்பரம் எக்ஸ்பிரஸ் கிளம்பிருச்சு. அடுத்த ஸ்டாப்பிங் நமக்கு திருவெரும்பூர் தான். திருவெரும்பூருக்கு அப்புறம் தஞ்சாவூர் தான் அடுத்த ஸ்டாப்பிங்குமே. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா திருவெரும்பூர் இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம் ரெக்வஸ்ட் வச்சு தான் திருவெரும்பூர் ஸ்டாப்பிங்கே வாங்கினாங்க இந்த ட்ரெயினுக்கு. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சு. ஒரு சூப்பரான கர்வோட நம்ம தஞ்சாவூர் லைன் நோக்கி போக போகிறோம். பொன்மலை போய் அங்கேருந்து பிரிஞ்சு அப்படியே மெயின் லைன் வழியாக சென்னை போக போகிறோம். திருச்சியிலேருந்தும் சரி, தாம்பரத்துலேருந்தும் சரி, இது ஒரு பகல் நேர ரயில் அப்படிங்கிறதுனால 2 டேரெக்ஷன்லேயும் பார்த்திங்கன்னா பகல்லே போயிட்டு ரிட்டன் வந்துடும். மார்னிங் இங்கேருந்து 5:35 எடுக்குதுன்னா 12:30 தாம்பரம் போகும். அகைன் தாம்பரத்துலேருந்து ஈவினிங் 3:30 கிளம்பி நைட் 10:40 இங்கே திருச்சிக்கு வந்து சேருது. ஸோ இந்த ரேக் ஷேரிங் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடுக்காக தான் போட்டிருக்காங்க.
திருவனந்தபுரத்துலேருந்து வர ரேக் பார்த்தீங்கன்னா 7:30க்குலாம் வந்துடும். ஸோ அதை அப்படியே பிட் லைன் கொண்டு போய் மெயின்டெனன்ஸ் பண்ணிவிட்டு அதை நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த மாதிரி தாம்பரத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ தாம்பரத்துலேருந்து வர ரேக்கு அதுக்கப்புறம் லேட்டராக பிட் லைன் கொண்டு மெயின்டெனன்ஸ் பண்ணி அதை திருவனந்தபுரத்துக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடுக்காக இந்த ரேக் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கும் அதுதான் பொருந்தி இருக்குது. ஸோ இப்போதைக்கு டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ரன் ஆகாது. பட் கம்மிங் சூன் இந்த ட்ரெயின் டெய்லி ரன் ஆக போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. அது தொடர்பான தகவல் மிக விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. திருவெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். திருவெரும்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ மக்கள் ஏறுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இங்கே திருவெரும்பூர் ஸ்டேஷனில் நிற்காம தான் போயிட்டு இருந்துச்சு. பட் லேட்டர் பார்த்தீங்கன்னா திருச்சி எம்பி துரை வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே துறைக்கு கோரிக்கை வச்சு இந்த ஸ்டாப்பிங் வாங்கி கொடுத்தாரு. ஸோ இந்த ட்ரெயினுக்கு மட்டும் ஸ்டாப்பிங் வாங்கி கொடுக்கல, இதே மாதிரி இன்னொரு ட்ரெயின் இருக்குது, அதாவது சோழன் எக்ஸ்பிரஸும் இந்த ரூட்டில் டே டைமில் போகிற ட்ரெயின் தான். ஸோ அந்த ஸ்டாப்பிங் வாங்கி கொடுத்தது எவ்வளோ மக்களுக்கு பயனளிக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எண்ணற்ற மக்களுக்கு பயனளிக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். திருவெரும்பூர் ஸ்டாப்பிங்குமே சோழன் எக்ஸ்பிரஸுமே இங்கே நின்று தான் போகுது, அதே மாதிரி இந்த ட்ரெயின் இங்கே நின்று தான் போகுது. தஞ்சாவூர் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ஜோத்பூர் எக்ஸ்பிரஸோட எம்டி ரேக் நிற்கிது. மெயின்டெனன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா திருச்சி கொண்டு போவாங்க, அதுக்காக நிற்கிது. மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு அகைன் பார்த்தீங்கன்னா அது மன்னார்குடி போய் ஜோத்பூர் கிளம்பும். இப்போ நம்ம தஞ்சாவூர் ஜங்ஷன் அரைவ் ஆகிட்டு இருக்கோம். தஞ்சாவூர் ஜங்ஷனில் பயங்கரமான கூட்டம் நின்றுட்டுருக்கு, இங்கே பார்த்தாலே தெரியும். இந்த டெமோ ரேக்குமே பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு மெயின்டெனன்ஸ்க்கு தான் போகுது. வீக்லி 6 days பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், காரைக்கால், வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி இந்த ரூட்லாம் ஓடிட்டு ஸ்பேர் ரேக் வந்த பிறகு இதோட ஒரிஜினல் ரேக்கை பார்த்தீங்கன்னா டெமோக்கு ஷெட்டு கொண்டு போகிறாங்க திருச்சிக்கு. அங்கே மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா சண்டே நைட் வரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பேர் ரேக் பார்த்திங்கன்னா இங்கே தஞ்சாவூர் டு திருத்துறைப்பூண்டி ரேக்காக போயிடும். ஸோ அந்த சைடு ஜோத்பூர், இந்த சைடு அந்த காரைக்கால் டெமோ. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு திருச்சிராப்பள்ளிக்கு தான் போகுது. அங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பேர் ரேக்கு, அகஸ்தியம்பள்ளி ரேக்கு. இது வந்து இந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா காரைக்கால் ரோடுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தஞ்சாவூர் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும். பயங்கரமான கூட்டம் ஏறுறாங்க தஞ்சாவூரில். ஸோ ரொம்பவே ஒரு டிமாண்டுங்க, அதனால தாங்க இந்த ட்ரெயினே ரெகுலர் ஆக்கியிருக்காங்க. எவ்வளோ மக்கள் ஏறுறாங்கன்னு மட்டும் பாருங்கள், சரியான டிமாண்டு. இது தாங்க பாபநாசம் ரயில்வே ஸ்டேஷன். இந்த ரூட்டில் இருக்க எல்லா ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா மக்கள் நல்ல முறையில் பயன்படுத்துகிறாங்க. பயங்கரமான கூட்டம் ஏறுது, அதனால தாங்க இந்த ட்ரெயின் இப்போதைக்கு வீக்லி 5 days ரன் பண்ணுறாங்க. ஸோ ரிசர்வேஷன் ஆகட்டும், அன்ரிசர்வ் ஆகட்டும், பயங்கரமான டிமாண்டு. இன்றைக்கி சண்டே வேறு இருக்கும் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. தஞ்சாவூர்லேயே அன்ரிசர்வ்லாம் பார்த்திங்கன்னா ஜாம் பேக் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே ஜேர்னி கண்டினியூ பண்ணி போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு கும்பகோணம் தான் ஸ்டாப்பிங்காக இருக்குது. அது சொல்லிடலாம், அது ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெயின் ஸ்பெஷல். கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு பயங்கரமாக வெல்கம் பண்ணுறாங்க, மாலைலாம் போட்டு. கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சு. கும்பகோணம் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினுக்கு பயங்கரமாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. மாலையெல்லாம் போட்டு ஸ்வீட்லாம் கொடுத்து பயங்கரமாக வெல்கம் பண்ணியிருந்தாங்க.
20 மினிட்ஸ் டிலேவோட 7:55 AM மயிலாடுதுறை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். மயிலாடுதுறை ஜங்ஷனில் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. பயங்கரமான டிமாண்ட் இருக்குது இந்த ட்ரெயினுக்கு. இந்த ரூட்டில் ட்ரெயின் கிளம்பிருச்சு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டு திருச்சி போகிற மெமு எக்ஸ்பிரஸ் கிளம்புது. அதே மாதிரி இந்த சைடு நம்ம ட்ரெயின் கிளம்ப போகுது. பயங்கரமான கூட்டங்க. இங்கே மயிலாடுதுறை ஆகட்டும், கும்பகோணம் ஆகட்டும், திருச்சி, தஞ்சாவூர் எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம் ஏறுது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலர் ஆக்குனது நிறைய மக்களுக்கு பயனுள்ள தான் இருக்குது. நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா தெரிவித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது 18 பெட்டிகளோடு தான் ஓடுது. ஸோ மேக்ஸிமம் எல்ஹெச்வி காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் 22 பெட்டிகள் வரைக்கும் இருக்குது. ஸோ 22 பெட்டிகள் இணைத்தால் அது அதிக மக்களுக்கு பயனளிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பார்த்திங்கன்னா பயணித்த பயணிகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு வீக்லி 5 days இந்த ட்ரெயின் ரன் ஆகும். டியூஸ்டே வெனஸ்டே மட்டும் ரன் ஆகாது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா கமிங் சூன் டெய்லி ஆயிரும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். नरेंद्र मोदी मोदी जी இப்போ நம்ம கடலூரோட திருப்பாதிரிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இந்த திருச்சி தாம்பரம் எக்ஸ்பிரஸ்க்கு கடலூருக்கான ஒரு ஸ்டாப்பிங்காக திருப்பாதிரிப்புலியூர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கடலூர் போர்ட் ஜங்ஷனில் இந்த ட்ரெயின் நிற்காது. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து புதுச்சேரி போகிறதுனா கூட போய்க்கலாம். ஸோ புதுச்சேரி இங்கே ரொம்ப பக்கம் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ளஸ் இங்கே நிறையா அதர் ஸ்டேட்ஸ் போகிற ட்ரெயின் ஆகட்டும், இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுற நிறைய ட்ரெயின்ஸ் ஆகட்டும், திருப்பாதிரிப்புலியூரில் ஸ்டாப்பிங் கொடுக்குறாங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், இந்த ட்ரெயினில் நேற்று வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் டிக்கெட் கொடுத்துருக்கணும். பட் இணையிலேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் ஃபேர் கொடுத்தா போதும். அதாவது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த ஃபேர்லேருந்து 15 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும். ஏன்னா இப்போ இது ரெகுலர் ட்ரெயினாக மாறிடுச்சு. முன்னாடி ஸ்பெஷல் ட்ரெயின் இருந்ததுனால ஃபேர் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இது ரெகுலர் ட்ரெயின் ஆகிட்டதுனால சாதாரண மெயில் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் ஓடுற ஒரு ட்ரெயினாக இது மாறிடுச்சு. திருப்பாதிரிப்புலியூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இறங்கி போகிறாங்க. சென்னை மட்டும் தான் போகிறது கிடையாது, இடையில இருக்க ஸ்டேஷனில் நிறைய மக்கள் இறங்கி யூஸ் பண்ணுறாங்க. Bye. 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 Happy journey. AM விழுப்புரம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ இந்த ட்ரெயின் யாருக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அது வந்து இதோட ஓவர் ஆகுது. ஏன்னா இந்த மெயின் லைனுக்காக தான் மெயினாகவே இந்த ட்ரெயின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் எந்த ஒரு ட்ரெயினுமே சென்னைக்கு கிடையாது. சோழன் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் டே டைமில் ரன் ஆகுது. அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்டர்நூன் ட்ரெயினாக மாறிடுச்சு.
ஸோ இந்த ட்ரெயின் வந்தது அவங்களுக்கு, அதாவது மெயின்லைன் யூசர்ஸ்க்கு மோஸ்ட்லி பெனிஃபிட்டான ஒரு ட்ரெயினாக இருக்க போகுது. ஸோ இந்த ட்ரெயினுக்கு மேல் ஒவ்வொரு 60 நாட்களுக்கு முன்பாகவும் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஸோ நீட்டிக்கப்படுமா அப்படின்லாம் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்காது. ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் கிடையாது இனிமேல். இது ஒரு ரெகுலர் ட்ரெயினாக இருக்க போகுது. இதுக்கப்புறம் திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு அப்படின்னு 3 ஸ்டாப்பிங் இருக்குது. அதுக்கப்புறம் தான் போய் தாம்பரத்தில் எண்ட் ஆக போகுது. ஒரு 5 மினிட்ஸ் டிலேவோட 10:05 AM நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் வந்துட்டோம். இங்கே க்ரூ சேஞ்ச் நடக்கும். திருச்சிராப்பள்ளி டிவிஷன்லேருந்து ஓடிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களாம் இங்கே இறங்கிடுவாங்க. இங்கேருந்து சென்னை டிவிஷனோட எல்பி அவங்கள லீட் பண்ணி சென்னை தாம்பரம் வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஜர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம். பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள அசௌகரியத்திற்கு மிகவும் வருந்துகிறோம். यात्रीगण कृपया ध्यान दें, गाड़ी संख्या 1101 लोकमान्य तिलक टर्मिनस कारेखाल एक्सप्रेस जो ஃபைனலி நம்முடைய டெஸ்டினேஷனான தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். 5 மினிட்ஸ் டிலேவோட 12:35 PM ஃபர்ஸ்ட் ரன் ஆஃப் 16808 திருச்சிராப்பள்ளி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் அரைவாக இருக்குது. ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இது கிட்டத்தட்ட ஸ்பெஷல் ட்ரெயினாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஓடிட்டு தான் இருக்குது. பட் இது இப்போ ஒரு ரெகுலர் ட்ரெயினாக மாறி இருக்குது. ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயினுங்கிறது எப்போ வேணால் கேன்சல் பண்ணலாம். பட் ரெகுலர் ட்ரெயினுங்கிறது கேன்சல் பண்ண முடியாத ஒன்று. இது வழக்கமாக இனிமேல் வாரத்தில் 5 நாள் ஓடிட்டு தான் இருக்க போகுது. வாரத்தில் பார்த்திங்கன்னா ஞாயிறு, திங்கள், வியாழன், வெள்ளி, சனி இந்த 5 நாட்களுமே இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 2 டைரெக்ஷனில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. திருச்சியிலேருந்து காலையில் 5:35 எடுத்து இங்கே 12:30 வரும். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா மாலை 3:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 10:40 இந்த ரயிலானது டைரெக்டாக திருச்சிராப்பள்ளிக்கு போய் சேரும். ஸோ இடையில பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாப்பிங் இருக்குது. திருவெரும்பூர், தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருப்பாதிரிப்புலியூர், பண்ருட்டி, விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு அப்படி இத்தனை ஸ்டாப்பிங்கில் நின்று தான் இந்த ட்ரெயின் தாம்பரத்துக்கு வருது. இனிமேல் இந்த ட்ரெயின் வாரத்தில் 5 நாட்களுக்கு கண்டினியூஸாக ரன் ஆக போகுது. எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஒவ்வொரு 60 நாட்களுக்கு முன்பாக முன்பதிவு துவங்கும். தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் த செகண்ட் டைம் இந்த ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி ஸ்பெஷல் ட்ரெயின் ரன் பண்ணும்போது நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். ஸோ இது செகண்ட் டைமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் இந்த ஒரு ட்ரெயின் ட்ராவல் ஜர்னி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு vlogல சந்திக்கலாம். டாடா, பை பாய்.